இன்றைக்கி நம்ம ஜெயாஸ் கிச்சனில் பார்க்க போகிறது மரவள்ளிக்கிழங்கு இனிப்பு அப்பம். மரவள்ளிக்கிழங்கை துண்டு துண்டாக எடுத்தாச்சு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு வந்த கிழங்கை பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு வெல்லம் எடுத்து கரைச்சி அதையும் சேர்த்துக்கலாம். பச்சரிசி மாவு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். துருகி வச்ச தேங்காயை சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கரைச்சிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம். மரவள்ளிக்கிழங்கு இனிப்பப்பம் ரெடி.